ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு கோதுமை லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இந்த கோதுமை லட்டுவை முக்கியமாக வட இந்தியாவில் நிறைய செய்வாங்க. இதை ஆட்டைக்கி பின்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோதுமை லட்டுவை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த கோதுமை லட்டு ரொம்ப சத்தானது. இதை உங்களோட கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். இப்போ இந்த கோதுமை லட்டு செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் இப்போ 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஓரளவுக்கு வறுப்பட்டதும் இதில் இப்போ 1/4 கப் அளவுக்கு உலர்ந்த திராட்சை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டதும் இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த கோதுமை மாவை மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க, தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. கோதுமை மாவை இந்த மாதிரி நெய்யில் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா இதில் இப்போ 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நம்ம ரவை சேர்த்து இந்த லட்டு செய்கிறதால நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நரன்னு லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோதுமை மாவையும் ரவையையும் மிதமான சூட்டில் 15 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். 15 நிமிஷம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் இப்போ 1/4 கப் அளவுக்கு ட்ரை கோகோனட் பவுடர் சேர்த்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் இப்போ 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்து 2 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த கலவை ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா இதில் நம்ம லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். ஒருவேளை லட்டு பிடிக்கிறப்ப உங்களுக்கு லட்டு சரியாக பிடிக்க வரல, உதிர்ந்து போகுது அப்படின்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கி சேர்த்து லட்டு பிடிச்சி பாருங்கள். இந்த லட்டுவை நான் சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் இதே லட்டுவை நாட்டு சர்க்கரை இல்லை பொடிச்ச வெல்லம் சேர்த்தும் செய்யலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட சத்தான கோதுமை லட்டு தயாராகிடுச்சு. இந்த கோதுமை லட்டு ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.